அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆவணி மூல சித்தர் தான் வந்து போன மாதம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்குமே நீங்கள் எங்கே நெட்டில் போட்டாலுமே தேடினாலுமே கிடைக்காது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்காங்க. புரட்டாசி மாதத்தில் இதில் நவராத்திரியில் வர்ற மூலத்தில் வந்து சரஸ்வதி சிலையை பிடிச்சி பிள்ளையார் சிலை மாதிரி பிடிச்சி அதை அவிட்டம் நட்சத்திரம் அன்றைக்கி தண்ணியில் நதியிலையோ பக்கத்தில் இருக்கிறதுலையோ விட்டணும்னு சொல்லி அப்போது நான் அதை போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில ரகசியங்கள் புரிய வந்தது. பிரபஞ்சத்தின் கிட்டேருந்து சில இது வந்தது. அதாவது அந்த ஆவணி மூல சித்தர் 7 முறை பூமிக்கு வராரு. ஆனால் மறைக்கப்பட்டிருக்குது. அது புரட்டாசி மாதம் கிடையாது. அவர் பேரே ஆவணி மூல சித்தர்ன்றதுனால அந்த முதல் முறை அவர் பூமிக்கு வர்றது ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் தான். அவர் வந்து அங்கே திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து கிரிவலம் போகிறாரு சூட்சுமமாக அப்படின்னு. ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அதெல்லாம் நிறைய வீடியோ போட்டுட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், நீங்கள் அன்றைக்கி செஞ்சுருங்க, அப்பவும் செஞ்சுருங்க. ஆவணி மாதத்துலேயும் மூலத்தில் ஒரு இதே மாதிரி சிலையை செஞ்சுருங்க. சரஸ்வதியை மட்டும் எடுத்து போய் தண்ணியில் விட்டுடுங்க. ஆனால் நீங்கள் ஆவணி மூல சித்திரை சும்மா ஒரு லிங்கம் மாதிரியான பிடிச்சி வச்சுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு மகா சக்தி இருக்குதுன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். சொன்னதோடு போன மாதம் நான் செஞ்ச போது ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லலாம். ஆச்சரியமான விஷயங்கள்னு சொல்லலாம். அதை விட நம்ம ஒரு வேண்டுதல் வேண்டின்னு இருப்போம், நம்ம ஒன்று பண்ணின்னு இருப்போம். ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒன்று நடக்கும். அது வந்து அந்த சிலை வீட்டில் இருக்கிற சமயத்தில் தான் நடந்தது. அதெல்லாம் அதில் நிறைய கான்ட்ரோவர்ஸான விஷயங்கள்லாம் கூட நடந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் அது நடந்தது. ஆனால் அது நடந்தது வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. பல வருஷமாக அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் அது ஒரு வித்தியாசமான முறையில் ஒன்று நடந்தது. அது ஆனால் அந்த சிலை வீட்டில் இருக்கிறப்ப தான் நடந்தது. அது சரி, இதுக்கு ஒரு சக்தி இருக்குது. சரி, அப்போ நம்ம புரட்டாசின்னு தானே மெயினில் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் ஏமாற்றி சொல்லி வச்சுருக்குறாங்க அதை புரட்டாசி அப்படின்னு சொன்னதுனால. ஆனாலும் ஒருவேளை அதுக்கும் என்ன சக்தி இருக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் புரட்டாசியில் வர்ற நவராத்திரியில் வர்ற மூலத்தன்னைக்கு நம்ம செய்யலாம். சரஸ்வதி சிலையும் செய்யலாம். ஆவணி மூல சித்தர் ஏற்கனவே செஞ்சது அப்படியே வச்சுட்டுருக்கிறேன். சரி, அது அவராகவே என் முருகன் தான்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிறார், அப்படியே வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டேன். அப்போது நவராத்திரி சமயத்தில் வந்து பிரியதர்ஷினி கேட்குறாங்க, நீங்கள் வந்து கொலுவெல்லாம் வைக்க மாட்டிங்களா? அதெல்லாம் கேட்டப்போ இல்லை, நான் ஃபுல்லாக ஆவணி மூல சித்தரையும் சரஸ்வதி மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய கோயிலே கட்டிட்டாங்க. அவர் பேர் என்னவோ மிஸ்தேத்ராவோ என்னவோ ஒன்று மறந்துட்டேன் அந்த பேர். அதில் கூட கம்யூனிட்டிகளோ போட்டிருந்தேன் பாருங்கள் அவர் பேரை. அவர் ஒரு பெரிய அவர் ஒரு குருஜி. அவர் இந்த ராஜமாதங்கியோட கிளாஸ் நீங்கள் சேர்றீங்களா? நான் அங்கே போவேன். அவங்களுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும் போல் அது. அதனால் நீங்களும் அங்கெல்லாம் கேட்டிருந்தப்போ நான் சொன்னேன், நான் கிளாஸுக்கும் வரப்போதில்லை, அந்த கோயிலுக்கும் வரப்போதில்லை. ஆனால் ஆவணி மூல சித்தர் தான் இது உங்கள் மூலமாக கொண்டு வராரு. சரஸ்வதி மாதிரியே இந்தம்மா கையிலையும் வேணும் இருக்கும். இந்தம்மா கையில் பச்சைக்கிளி இருக்கும், இந்தம்மா கையில் கரும்பு இருக்கும். இந்தம்மா பச்சை நிறத்துக்கு உரியவங்க என்னும்போதே தெரிஞ்சிச்சு. சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம் இந்தம்மா என்னும்போதே தெரிஞ்சிச்சு. ஆவணி மூல சித்தர் இந்தம்மாவும் சூட்சுமமானவங்க, இவங்களையும் நீ அந்த மூலத்தில் பண்ணி இது பண்ணுறதுலப்போ இந்தம்மாவையும் நீ பிடிச்சிக்கோ இந்த நவராத்திரியிலன்னு சொல்லிட்டாரு. ஆவணி மூல சித்தர் தான் இது காரணம் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அதோடு நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இவருக்கும் யானைக்கும் சம்மந்தங்குதுன்ற மாதிரி அவர் மதங்க முனிவர், மதங்கன்னா யானை, மதங்க முத்திரைன்னு ஒன்று இருக்குதுன்றதெல்லாம் கூட நேற்று வீடியோ போட்டேன். அது கை எப்படி, ஏன்னா எல்லாம் நவராத்திரி ஸ்பெஷலில் நீங்கள் நல்லா கவனிக்கல. நான் தொடர்ந்து நீங்கள் போகிற வீடியோவை அந்த ஆவணி மூல சித்தருக்கும் அந்த மதங்க அந்த ராஜமாதங்கிக்கும், ஏன்னா ஏன் ராஜமாதங்கினே பேர் வந்ததுன்னா, ராஜ்யத்தில் நீ தான் மகாராணியாவோ இல்லை ஒரு கணவன் ராஜாவாக இருந்தால் கூட நீங்கள் கூட இருக்கிற மனைவியை ராணின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் அன்றைக்கி டேட்டுக்கு நீ அரச குடும்பத்தில் இருந்தாலோ இல்லை இன்றைக்கி டேட்டுக்கு நீ சிஎம் ஆகணும்னாலோ அல்லது நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்னாலோ அதுக்கு பேர் தான் ராஜ மாதங்கி. அரசியல்வாதிங்க நம்ம இதில் அரசாங்கத்தில் பெருசாக வரணுன்றது, மகாராஜா மகாராணியாக வரணுன்றவங்க காலத்தில் வரணுன்றவங்களாம் ரகசியமாக இந்த அம்மாவை கும்பிட்டாங்க. இல்லை அந்த மகாராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து. இப்போ அம்பானி வீடுனா அப்படி இருக்கும்னு வச்சுக்கலாம், இல்லை பில்கேட்ஸ் வீடே வச்சுன்னா கூட அப்படி தான் இருக்கும். அது உலகமே போற்றக்கூடிய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? அதுவும் ஒரு மகாராஜா போஸ்ட் வந்த மாதிரி தானே. அப்போ இந்த ராஜ மாதங்கின்றது செல்வத்துக்கு மட்டும் இல்லாமல் இப்போ உலகமே திரும்பி பார்க்குது. ஒரு மியூசிக்கில் பெருசாக இருந்தால், மீடியாவில் பெருசாக இருந்தால், இல்லை ஏதோ ஒரு கலைத்திறமையில் பெருசாக இருந்தாலும் திரும்பி பார்க்குது. அப்பவும் அந்த ராஜ வாழ்க்கையை கொடுத்துடுது. அதனால் அந்த அம்மா கையில் வீணையும் இருக்குதுன்றதுனால செல்வ செழிப்புக்கும் சரி. மெயினாக சாட் ஜிபிடி சொன்ன பதில் என்னென்னா,
ஆழ் மனசில் உனக்கு உள்ளுக்குள்ளே வெளிப்படுத்த முடியாத விஷயத்த வாய் மூலமாக பேச்சு மூலமாக பேச்சாளராகவோ அல்லது அறிவுபூர்வமாக நீ ஒரு லாயராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், இல்லை மேடை பேச்சாளராக இருக்கலாம், இல்லை பாட்டு பாடலாம், ஏதோ ஒரு வகையில் வாயின் மூலமாக அதை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை தான் இந்த மெயினாக ராஜமாதங்கி பற்றி சொல்லிச்சுலாம் சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த சிலையை செய்யலான்னு சொல்லிட்டு சரஸ்வதி சிலையை மூலத்தில் செஞ்சிடறேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிட்டு வரும்போது பக்கத்துலேயே கடையில் வந்து வள்ளிக்கிழங்கு இருக்குது, அதை பார்க்குறேன். என்றைக்குமே தோணாது வள்ளிக்கிழங்க வாங்க மாட்டேன் நான். அந்த வள்ளிக்கிழங்க வாங்கணும்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தோண வச்சிருச்சு எனக்கு. வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் இந்தம்மா சிலையை செய்கிறேன், சரியாக வரமாட்டேங்குது, தண்ணி கொஞ்சம் தொளிச்சிக்கிறேன், லிக்விடாக போயிடுது, இது வாராகி ஃபேஸ் மாதிரி வந்துடுது. நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி மேலே கொஞ்சம் பேட்ச் பண்ணி என்னென்னவோ பண்ணிடலான்னு பண்ணுறேன். ஆனாலும் இந்த ஃபேஸ் வந்துருச்சு. வந்ததோடு நிற்காம சரி ஏதோ இந்தம்மா வாராகி தான் வந்துட்டாங்க பொழுது, அதனால் வள்ளிக்கிழங்கு நம்மளை வாங்க வச்சது பொழுதுன்னு வள்ளிக்கிழங்கு வச்சு கும்பிட்டேன். சரி, இதுக்கு சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நேற்று என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே நைட்டே இந்தம்மாவை நான் செஞ்சேன் பார்த்தீங்களா மூலத்தில், அன்றைக்கி நைட்டே பகலில் போனால் ஒன்றும் இல்லை, திரும்பி எந்த பக்கம் நான் போனாலும் அது அப்புறம் கிளிப் எடுத்துக்கிறேன், வீடியோ கிளிப்பு காட்டுறேன் பாருங்கள். அப்புறமா அந்த இப்போ எந்த பக்கம் போனாலும் நம்ம பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்குது. அது 3D பெயிண்டிங்கில் அப்படின்னே ஒன்று இருக்குது, எந்த பக்கம் போனாலும் பார்க்குற மாதிரி பண்ணுறது. எனக்குன்னா தெரியும் அது. ஆனால் எந்த பக்கம் போனாலும் அந்த கண்ணு திரும்புகிற மாதிரி இருக்குது. அது மட்டும்தான் அமானுஷ்யம் இதுக்குள்ளே இருக்குது, இந்த சிலைக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மிட் நைட்டு அந்த மூலத்தில் செஞ்சேன் பாருங்கள். அன்றைக்கி மிட் நைட்டு ஒரு 12-1 மணிக்கு நான் வரேன். அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க பாபா ஃபோட்டோவிலேருந்து விபூதி கொட்டுச்சு, அது இப்படி இருந்தது இது இப்படின்னுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் எப்போவுமே நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த பிரபஞ்சமாக பார்ப்பேன். நான் இந்த நம்பரை இதை பற்றி பேசினேன், அப்போ கரெக்டாக அந்த சாமிக்குரிய பெயர் ஒன்றுங்களே ஒருத்தர் வந்தாங்க, ஒரு தாத்தா பச்சை கலர் துணி கட்டின்னு வந்தார், யூனிவர்ஸ் வந்து அப்போ லாரி மேலே இந்த மாதிரி ஒரு எழுத்து இருந்தது, யூனிவர்ஸ் பேசிடுச்சின்னு சொல்வேன். அப்படி தான் போகணும் தவிர இந்த மாதிரி ஒரு சூலத்தை வச்சு நீ என் கண் எதிர்க்கிறது கடவுள் வந்து நின்றுதுன்ற பேட்டர்னை நான் எடுக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் பார்க்காதீங்கன்னு வேறு சொல்வேன் நான். அதில் என்ன ஆச்சுன்னா, நான் மிட் நைட்டில் எழுந்து போகிறேன். அப்போ எப்படி இருக்குதுன்னா, இங்கே பாருங்களேன், இந்த ஃபேஸ் இந்த வாராகி நான் பண்ணது இருக்குது இல்லைங்களா. நான் வாராகி நினச்சி பண்ணல, ராஜமாதங்கின்னு நினச்சி பண்ணுறேன். அப்புறம் தான் இன்றைக்கி நிறைய மேட்ரை சொன்னாங்க ராஜமாதங்கி எனக்கு. அதாவது வந்து ராஜமாதங்கி சொல்லலை, கண்ணனோ விஷ்ணுவோ, அது எனக்கு சொன்னது பெருமாள் ரூபா, கண்ணன் ரூபா, விஷ்ணு ரூபா ஒருத்தர் வந்து நேற்றுலேருந்து புரிய வச்சாங்க. இந்த மாவுக்குள்ளே இருக்கிற சக்தின்னா நீ வந்து இந்த மாவை எடுத்துன்னு போயிட்டு ஒரு நான் சொல்கிற இடத்துல வச்சுட்டியானா தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் அடுத்து வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் பார்ப்பீங்க. நான் போய் சொல்லிடுறேன். இந்த சிலையை வந்து இந்த சிலையை வந்து நான் மிட் நைட்டில் போகும்போது பார்க்குறேன். இருட்டில் பார்க்கும்போது கண்ணு என் பக்கம் திரும்புது, லைட்டு 0 வாட் லைட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கண்ணு என் பக்கம் திரும்புது தெரில, வெளிச்சத்தில் தான் தெரியுது. அது கூட பகல் சமயத்தில் வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பகல் சமயத்தில் தெரியல, மிட் நைட்டில் மட்டும்தான் தெரியுது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அந்த கண்ணு திரும்புகிற விஷயம் கிடையாது. இந்த இடமே பின்னாடி முதுகு நல்லா பெண்டு பண்ணிட்டு தலையை இப்படி மேல் நோக்கி சவுறு ரூஃப் பக்கமாக திருப்பிட்டா எப்படி இருக்கும், இந்த தலையை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துட்டு இந்த தலை அப்படியே மேல் நோக்கி ரூஃப் பக்கம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா அவர் ஹஸ்பண்டு அந்த பக்கம் ரூமில் இருக்கிறாரு, நானும் இங்கே தனியாக இங்கேருந்து எழுந்து போகிறேன். இந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது, அந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நான் இந்த ரூம்லேருந்து ஹாலில் தான் ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த பக்கம் போகிறேன், இந்த ரூம்லேருந்து போகிறேன். இது வந்து ஆனால் எனக்கு என்னன்னா, சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு பேய் கதைலாம் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமானுஷ்யம் இதுங்கெல்லாம் பார்த்தா பயம் இருக்குதில்ல, நிறைய பேருக்கு போயிட்டு எதனா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது என்னவோ தெரியல, அது ஆக்வர்டாக இருக்குது, மேலே திரும்பின்னு இருக்குது, லைட்டு போட்டால் நேராகிற மாதிரி தெரியுதுன்றது மட்டும் திரும்பி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு 0 வாட் லைட்டில் பார்க்கும்போது இந்த தலையை அப்படியே பின்னாடி திருப்பிட்டு இந்த முது அப்படியே பெண்டு பண்ணி இந்த தலையை மேல் நோக்கி திருப்பி இந்த தலையினுடைய இது அப்படியே ரூஃபை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு 0 வாட் லைட்டில். ஆனால் லைட்டு பெரிய லைட்டு போட்டால் சாதாரணமாக இருக்கிற மாதிரி காட்டுது. அந்த தலையை திருப்பும்போது தலை மட்டும் இல்லாமல் இந்த கை இருக்குது பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், இந்த கை வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி போஸ் இருக்குது இல்லைங்களா இந்த கையில். இது என்ன ஆகுதுன்னா, இதுவும் அந்த தலை கூடவே இந்த கையும் இப்படி மேல் நோக்கி திரும்புகிற மாதிரி திரும்புது. இப்படி வச்சுங்கிற கையே இப்படி திரும்புது, இப்படி வச்சுங்கிற கை இப்படி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. லைட்டு பெரிய லைட்டு போட்டுட்டுனா சாதாரணமாகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஹஸ்பண்டை கூப்பிட்டு காமிச்சாலாம் அவருக்கு புரியாது, காதும் கேட்காது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. எனக்கு பார்க்குறேன், சுச்சோ இதுக்குள்ளே ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிற மாதிரி இருக்குதே,
கண்ணு திரும்பதே ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பார்த்தா இதுக்கு உள்ள ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு இருந்தது. ஆனால் பயம் இல்லை மைண்டில். அதை பார்த்தா இது சுவாரஸ்யமாக தான் இருக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா. மிஞ்சி போனால் நம்மளை போய் என்ன பண்ணிட்டு போகுதுன்ற மாதிரி இருக்கும் எப்பவுமே. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம், நம்மளுக்கு கிடச்சிச்சு இது அப்படின்னு தோணும். நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன். இந்த பிரபஞ்ச விஷயமா உங்களுக்கெல்லாம் நிறைய சொல்கிறேன். இன்றைக்கி இந்த டேட்டுக்கு இது வந்தது, கரெக்டாக அந்த நம்பர் கனெக்ட் ஆச்சு, இப்படி தான் சொல்லணும் தவிர நான் ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி கண் எதிர்க்கே பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த நான் பார்த்துட்டா கூட சொல்ல மாட்டேன். அது யாரும் நம்பாத விஷயங்களை, நம்பத்துக்கு வாய்ப்பு இல்லாத விஷயங்களை நானே வச்சுக்குவேன், அதை சொல்ல மாட்டேன். ஏதோ ஒன்று இருக்குது பிரபஞ்சத்தில் நிறைய வித்தியாசமான அமானுஷ்ய சக்திகள், கண்ணுக்கு தெரியாத சில ரகசியங்கள் இருக்குதுன்றதெல்லாம் மட்டும் மைண்டுக்கு புரியுது. இதை சொல்லி யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அந்த என்ஜாய் மட்டும் பண்ணுறேன் அதை நான். பரவாயில்லையே, இதுக்குள்ளே இந்த சிலைக்குள்ளே ஒரு உயிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே வந்துடுது. சரின்னு தூங்கி பயமே இல்லை, மறுபடியும் போய் தனியாக தான் படுக்கிறேன், தூங்குறேன். காலையில் சாதாரணமாக எழுந்துக்கிறேன். அது ஹாலில் ஏதோ ஒரு பயமாக உட்காந்துட்டுருக்குது, எந்த எண்ணமும் இல்லை. இந்த சுற்றி நம்ம போட்ட அந்த மாதங்கியினோட எந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. 1 வருஷமாக நான் போட்டுங்கிறேன் இந்த மாதிரி எந்திரங்களை, அதுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஐயா வைகுண்டம் எவ்வளோ, தாமரை எவ்வளோ ஆட்டம் காட்டுச்சு அது. அதனால் அதெல்லாம் தைரியமாக இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. அது வரட்டும், வா இன்னும் 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 எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன் நான். சரி, நான் மறுநாள் அதாவது சரஸ்வதி பூஜை அன்றைக்கி காலையில் எழுந்துக்கிறேன். சரஸ்வதி பூஜைக்கு அந்த நைட்டுக்கு அந்த முன்னாடி செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்துட்டு புதன்கிழமை காலையில் எழுந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த சிங்க்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது சமையல் ரூம், 2nd ஃப்ளோரில் இருக்குது. அந்த பக்கம் போயிட்டு சிங்க்கில் நேராக இந்த சிலைக்கு நேராக அந்த டேப்பில் ஏதோ ஒரு பாத்திரம் கழுவிக்கிட்டே அங்கேருந்து என்னை பார்க்குற மாதிரி தெரியுது. அந்த தூரம் இருக்கிற சிலையில் புள்ளி மாதிரி அந்த கண் என்னை நோக்கி ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கேருந்து திரும்பி பார்க்குறேன். அப்படியே பூஜை ரூம் பக்கமாக பார்க்குறேன். அந்த இடத்துலேயே ஒரு வாராகி படம் வச்சுட்டுருக்கிறேன், பல்லூர்லேருந்து எடுத்துன்னு வந்தது. அதுவும் இதுவும் எல் ஷேப்பில் நான் ஜாயிண்டான இடத்துல நிற்கிறேன்ற மாதிரி இந்த பக்கம் இருக்குது. ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது, இந்த சிலைக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது. நல்லதா என்ன சொல்ல வருது? ஒரு வேளை பேசாமல் நம்ம அந்த சரஸ்வதி சிலையை மட்டும் நம்ம தண்ணியில் அவிட்டத்தில் இது பண்ணிவிட்டு நம்ம இவருடைய சிலையை ஆவணி மூல சித்திரை நம்ம அப்படியே தானே வச்சுக்க போகிறோம், அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய எனக்கும் அந்த அம்மாவுக்கும் வாரா உண்டு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பல்லூர் போனப்போ இந்த அம்மா கோயிலுக்கு போகும்போது கதவு சாத்திட்டு இருந்தது. ஆனால் அந்த அம்மா படம் மட்டும் 3 வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு படம் தான் அங்கே பூஜை ரூமில் வச்சுட்டுருக்குது. அப்போ நான் அந்த படத்தை நான் வாங்கின்னு வரதுக்கு முன்னாடி நாள் அது ஒரு நவமி. அதுக்கு முன்னாடி நாள் இந்த படம் இருக்குது. அது ஆடி மாதத்தில் வந்த நவமி அது. அந்த படத்தை நான் வாங்கின்னு வர்றதுக்கு முன்னாடி நாள் நான் வீட்டில் ஃப்ரேம் பண்ண சோழங்கநல்லூரில் இருக்கிற பிரித்யங்கரா கோயிலில் இருக்கிற வாராகி படத்தை எடுத்துன்னு ஒரு 10 வருஷமாக ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தேன். அந்த படத்தை ஆஷாட நவராத்திரி ஏதோ சொல்லிட்டு நடுவில் எடுத்து மணம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் நான். அது விளக்கில் பற்றிக்கிட்டு அப்படியே எரிஞ்சிருது. மறுநாள் நான் பல்லூருக்கு எங்கள் சப்தகன்னி கோயில், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஆடி மாதம் பூஜைக்கு போகும்போது முடிச்சுட்டு அப்படியே அந்த வாராகி கோயிலுக்கும் போகலான்னு நினைக்கும் போது அந்த கோயில் சாத்தியிருந்தது. உச்சி 12 மணிக்கு சாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சாத்தியிருந்தது. அப்போ தான் அந்த படம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போது அந்த பாட்டு ஏன் இந்த மாதிரி நெருப்பு மாதிரி எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மனசு கஷ்டமாக, ஐயோ வாராகி படம் எரிஞ்சு போச்சேன்னு நினைக்கும் போது அந்த சொல் கேட்ட பிள்ளையார்கிட்ட தான் அந்த எரிஞ்சு போன படத்தை எடுத்து போய் வச்சுட்டேன். அந்த எரிஞ்சு போன படத்துக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு நான் நின்றுட்டு இருந்தப்போ ஒரு பாட்டு பாடிச்சு. அந்த பாட்டு என்னதுன்னா, நீலவடி வாகி நின்றுன்னு அந்த பாட்டு சரியாக உள்ள வரல. நெருப்பு வடி வாக தோன்றி நிருபர் கூட்டத்தை அழித்த வேலவான்னு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு அது. வேலுண்டு வினை அந்த பாட்டு பாடுது. அது நேற்றுனா ஆகுதுன்னா எவ்வளோ கனெக்ஷன் பாருங்கள். நீங்கள் வீடியோ காட்சி வரைக்கும் பார்த்தா பாருங்கள், பார்க்க கட்டிப்போங்க. அது அந்த நான் டேப் ஆண்டை யோசித்துக்கிட்டே இது நேராக ஹாலில் இருக்குது. பல்லூர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து எல் ஷேப்பில் நான் அந்த ஒரு எல் போட்டால் அதில் கார்னரில் நின்று நான் அந்த சிங்காண்டை நிற்கிற மாதிரி நிற்கிறேன். என்னுடைய உடம்புக்குள்ளே இந்த வாராகியும் அந்த நான் பண்ணி வச்சுருக்கிற வாராகியும் 2 சேர்த்து என் உடம்புக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு உருவாகுது. அப்போ நான் என்ன சொன்னேன், இது இந்த அம்மாவது நம்ம கூட்டின்னு வந்திருந்தா கூட அது அதில் ஒன்றும் அமானுஷ்யத்தெல்லாம் பெருசாக பார்க்கல அந்த பல்லூர்லேருந்து எடுத்துன்னு வந்த படத்தை. ஆனால் அந்த அம்மா கிட்ட நிறைய அந்த பல்லூர்லேருந்து எடுத்துன்னு வந்த படத்துக்கிட்ட கூட நிறைய சண்டை போட்டுக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் சண்டை போட்டுக்கிறேன், நிறைய கொஸ்டின்ஸுங்க ரைஸ் பண்ணிக்கிறேன் அந்த அம்மா கிட்ட.
ஆனால் இந்த அதை ரொம்ப கூட வணங்குறதில்ல, ரொம்ப கூட அந்த இதுங்கெல்லாம் ரொம்ப பண்ணுறதில்ல நான் வச்சுக்கோங்களேன். ஒரு 2, 3 வருஷமாகவே அந்த அந்த எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்துன்னு வந்து அந்த படத்தை வச்சதுலேருந்து ரொம்ப இது வீடியோ கூட ரொம்ப போகிறதில்ல. இந்த மாதிரி வீடியோ போடுறதோ, அந்த மந்திரங்களை சொல்கிறதோ இல்லை எதுவுமே இது பண்ணுறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து நம்ம ராஜமாதங்கியா நினச்சி பண்ணது இந்தம்மா முகமாக வந்துடுச்சு. வந்ததோடு இல்லாமல் இதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி நம்ம கண்ணு தான் திரும்புதுன்னு பார்த்தா மிட் நைட்டில் வந்து பார்த்தா அது வேறு தலையோடு மேலே தூக்குற மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. பயமான்னு தோணாது. ஒரு மாதிரி ஒரு சக்தி இதுக்குள்ளே இருக்குது. ஒரு உயிர்ப்பு இதுக்குள்ளே இருக்குது. ஒரு அமானுஷ்யம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வாய் விட்டு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த சிங்கில் பாத்திரத்தை கழுவிக்கிட்டே திரும்பி பேக் சைடில் அந்த ஹாலில் எனக்கு நேராக இருக்கிற இந்த அம்மாவை பார்க்குறேன். அப்போது எங்களுடைய பில்டிங்க்கு கிட்டவே எங்களுடைய பில்டிங் வாசப்படியிலே டங்கு 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 டங்குன்னு பெல் அடிக்குது. பொதுவாக ஐஸ்கிரீம் பெல்லு இந்த மாதிரி எதனா அடிக்கும். அதுக்கு ஆமாம் நம்ம நினச்சது கரெக்டுன்னு நினைப்பேன். இல்லைன்னா காலிங் பெல் அடிக்கும். ஆமாம் நம்ம நினச்சது கரெக்டுன்னு சொல்ல வருதுன்னு அப்படி புரிஞ்சுக்குவேன். இந்த பெல்லு வித்தியாசமாக இருந்தது. டங் டங் டங்னு பெல்லு அடிக்கவே வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் எட்டி போய் ஜன்னல்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாட்டுக்காரர் நின்றுந்தார். கரெக்டாக நான் அப்போ தான் சரஸ்வதி பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பூஜை பண்ண போகிறேன். அந்த சமயம் கரெக்டாக வந்திருந்தது. சரி, அதுக்கு குங்குமம் வச்சு வாழைப்பழம் கொடுத்து அவருக்கு கொஞ்சம் காசு தருது அதெல்லாம் கொடுத்தா எப்பவுமே அவர் ஒரு குட்டி பையனை கூட்டின்னு வந்தது கிடையாது. அவங்க பையனோ இல்லை பேரனா தெரியல. பார்த்தா அந்த பையன் பேர் என்னான்னு கேட்டேன். திருமலன்னு சொன்னாங்க. அது காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு அந்த வீடியோவை. நான் இந்தம்மா ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னு நினைக்கும் போது அந்த பெல் கேட்டுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ சத்தமாக கேட்குதேன்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா இவங்க 2 பேர் நின்றுந்தாங்க. அந்த பெல்லு அவர் தான் வந்திருக்கிறாருன்னு. அந்த மாடு இந்த மாடு இது வந்து இந்த மாடு வந்து நான் ஃபஸ்ட்டு கணக்குப்பட்டி ஐயாவை பற்றி உங்ககிட்ட பேசும்போது ஒரு 4 வருஷம் மஞ்சள் குங்குமம் வச்சேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்குப்பட்டி ஐயாவை பற்றி பேசினப்போ இவர் வந்து பச்சை கலர் வேஷ்டி கட்டிட்டு மூட்டை சாமின்ற மாதிரி கையில் மூட்டையை வச்சுட்டு வந்தார். இவர் எப்பவுமே உங்கள் பையனை கூட்டின்னு வந்தது கிடையாது. இந்த மாதிரி அந்த குட்டி பையனை நீங்கள் பார்த்தீங்களான்னா பச்சை கலர் வேஷ்டி கட்டின்னு இருக்கான். பச்சை ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் பாருங்க. நான் எப்பவுமே இந்த குட்டி பையன் பச்சை வேஷ்டி கட்டின்னு இருக்காங்க. இவர் ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுருக்காரு. ரொம்ப எதனா கோமியம் போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எதனா முக்கியமானது. நான் அதை கரெக்டாக பூஜைக்கு ரெடியாக சரஸ்வதி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு அப்போது அந்த அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது இவங்க பெல் அடிக்கிறாங்க. அந்த சிலைக்குள்ளே ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னும் போது பெல் அடித்து ஆமான்றதோட இங்கே கீழே போனால் எப்பவுமே அந்த குட்டி பையன் வந்தது கிடையாது. அவன் பச்சை கலர் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கான். இவர் ஆரஞ்சு கலர் போட்டுங்கிறாங்க. பச்சை ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி. அப்போது அவனுக்கு ஒரு ஒயிட் டிஷர்ட் ஒன்று கொடுக்குறேன். இந்த சரஸ்வதி அப்புறம் வெங்கடேசன் அந்த கோவிந்தா 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 கோவிந்தா. இப்போ இது பார்த்தீங்களா? இப்போ நான் இன்னொரு விஷயமும் காமிச்சிடுறேன். அப்புறமா நீங்கள் அதையும் பார்த்துருங்க. அப்புறமா பேச வேண்டிய விஷயம் சொல்கிறேன். இது பாருங்கள் இந்த சிலையை. எவ்வளோ எண்டுக்கு கண்ணு திரும்புகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி இது பாருங்கள். நான் பேக் வரைக்கும் போகிறேன். மறுபடியும் நேராக வரேன்னா மறுபடியும் அப்படியே கண்ணு நேராக திரும்புகிற மாதிரி இது பாருங்கள். இது அப்படி ஒரு பெயிண்டிங்கே இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி பெயிண்டிங்கு. எவ்வளோ பேக் சைடில் போகிறேன் பாருங்கள். அப்படியே அந்த பிளாக் கலர் கண்ணு திரும்புதுங்களா? இது உடஞ்சதுக்கு வேறு காரணம். அந்த இடுப்பாண்ட உடஞ்ச மாதிரி இது பார்த்தீங்களா? அது என்ன ரீசன் அப்புறமா சொல்கிறேன். அது என்ன அமானுஷ்யன்றதை.
இது பார்த்துட்டிங்களா? இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் அந்த மாதிரி அந்த இவர்கிட்ட போயிட்டு கொடுத்தேன். அவர் பேர் திருமலை. அந்த குட்டி பையன் பேர். அவனுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் சரஸ்வதி பூஜை அதுவுமா கரெக்டாக ஒயிட் டிஷர்ட் தர மாதிரி ஒரு ஏதோ கடவுளாக பார்த்து ஏற்படுத்தினார். அந்த பையன் பேர் திருமலை. சரின்னு அந்த பையனுக்கு அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு அதை பண்ணிவிட்டு வந்துடுறேன். மேலே வந்துட்டு இது தீபாராதனை காட்டுறேன். சரஸ்வதி பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இந்தம்மா பக்கத்தில் சரஸ்வதி சிலை செஞ்சு வச்சுக்கிறேன். இந்தம்மா இருக்கிறாங்க. மேலே வந்து சரஸ்வதி பூஜை பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டரில் தொடர்ந்து சாமி பாட்டு போயின்னு இருக்குது. நிறைய சாமி பாட்டு, இந்த பாட்டுங்க சரஸ்வதி பாட்டுங்க வச்சேன். அது அப்படியே 1 by 1 முருகர் பாட்டு அது இதுன்னு 1 by 1 அப்படியே யூடியூப்பில் போகுது. இதே சிஸ்டமில் வச்சுருக்கேன். அங்கேயும் காமிச்சிட்டு இது வந்து ஆயுத பூஜைனா நம்ம சிஸ்டம்மு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே நம்ம காட்டுவோம் இல்லைங்களா ஆர்த்தி. அந்த நேராக அந்த சரஸ்வதி பூஜை இது காமிச்ச உடனே நேராக இந்த இடத்துல வரேன். இந்த இடத்துல வந்த உடனே அந்த கற்பூரம் நின்று போகுது. கற்பூரம் இருக்குது, ஆனால் நின்று போகுது. இந்த கம்ப்யூட்டருக்கு எதிர்க்க விற்கும்போது மறுபடியும் இங்கேயே வச்சுங்கிற வத்திப்பட்டி எடுத்து ஏற்றுறேன். அந்த கற்பூரத்தை ஏற்றுறேன். அப்போ என்ன பாட்டு தொடங்குதுன்னா, அப்போ அந்த பாட்டு முடிஞ்சு கரெக்டாக இந்த கம்ப்யூட்டருக்கு ஆர்த்தி காட்டும்போது என்ன பாட்டு தொடங்குதுன்னா, அப்போ அந்த வாராகி எரிஞ்சப்போ ஒரு பாட்டுன்னு சொன்ன பாருங்க. வேலுண்டு வினையுண்டுன்னு சொல்லிட்டு வரும். வேலுண்டு வினை இல்லைன்னு வரும் பாருங்க. நெருப்பு வடி வாகத் தோன்றி நிருபர் கூட்டத்தை அழிக்க வந்தன்ற வரும் பாருங்க. அதில் அந்த பாட்டு வருது. மறுபடியும் நான் கற்பூரம் ஏற்றும் போது அது வருது. இது ஒன்று ஆச்சுங்களா. இந்த திருமலை நான் வந்தாச்சு. இதுக்குள்ளே அமானுஷ்ய சக்தி இருக்குதுன்னு நான் சொல்லியாச்சு. அது பெருமாள் கனெக்ட் ஆகிறாரு, அது வேறு. இன்றைக்கி காலையில் என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷ்ணு பெயரை கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவருக்கு விஷ்ணு பேரோ கண்ணன் பேரோ பெருமாள் பேரோ ஆக மொத்தத்தில் அதுக்கு ரிலேட்டடான பேர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெல் அடிக்காமையே நான் இங்கே உட்காந்துட்டுருக்குறேன். நேராக கதவு தந்து வச்சுட்டுருக்கிறேன். பெல் அது எங்கள் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு வராரு. அவர் யார் வந்தாலுமே பெல் அடிச்சு தான் வருவாங்க. இத்தனைக்கும் கதவு சாத்தி இருக்குது. எப்படி அவர் வந்து உள்பக்கம் கையை விட்டு திறந்து அந்த கிரில் கேட்டில் வந்தாரா, இல்லை நானே வந்து கிரில் கேட்டு லாக் பண்ணாமல் வச்சுருந்தேனா தெரில. டப்புக்குன்னு திறந்து நேராக வந்துக்கிறாரு. நான் வந்து அந்த கோலத்து மேலே இது பண்ணிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இது இருங்கன்னு சொல்லலான்னு பார்க்குறேன். அவர் வேகமாக வந்து கோலத்துக்கிட்ட ஓரமாக தான் வராரு. கோலத்தை பார்த்துட்டாரு, பெருசாகுது கோலம், ஓரமாக தான் வராரு. ஆனால் கரெக்டாக வாராகி மேலே வந்து அவர் கால் படுது. அந்த வாராகி சேலை இது படுது பார்த்திங்களா, அதை மேலே வந்து கால் படுது. கால் பட்டு கிட்டத்தட்ட அந்த எட்டி உதச்ச கணக்காகுது. அது சொல்கிறதுக்கே பயமாகுது எனக்கு. அந்த மாதிரி நான் கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் என்னதான் கோலத்தை சுற்றி வந்து கூட அது ஒவ்வொரு கார்னரில் ஒரு சிலை வச்சுருந்தேன் நான். அதை கால் பட்டு தூரம் போய் விழுது. அந்த பாக்ஸ் நான் கீழே ஒரு இந்த பாக்ஸ் வச்சுக்கிறேன், அதோடு போய் விழுது. கண்டிப்பாக அது நல்லாவே இது ஆகிருக்கும்னு மனசு கஷ்டத்தோடு தான் நான் போகிறேன். மனசு கஷ்டத்தோடு போனால் ஒன்றுமே உடையில. அந்த கொஞ்சோண்டு இங்கே பாருங்கள், இது அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து ஃபோட்டோ எடுத்தது. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஓட்ட விட்டுருக்குது பாருங்கள். அந்த லைட்டாக விட்டுருக்குதோ தவிர அந்த உழுந்த வேகத்துக்கு இந்த கையெல்லாம் சும்மா மெலிசாக வச்சுக்கிறேன். இந்த கிரீடெல்லாம் சும்மா ரொம்ப ஷார்ப்பு, ஒன்றுமே ஆகலை. நான் சொல்ல பாருங்க, அது ஆவணி மூல சித்திரை எத்தனை வருஷமானாலும் இருப்பாங்க. இந்த சரியாக களிமண் பொசிஷன் சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னே இருந்தேன். ஆனால் இந்த தூரம் போய் விழுந்து கூட ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த பர்சன் மேலே எனக்கு கோவமே வராமல் போயிடுச்சுங்க. ஏன்னு தெரில. நேற்றே இதுக்குள்ளே அமானுஷ சக்தி இருக்குதுன்னு நினச்சேன். அந்த திருமலைன்ற குட்டி பையன் வந்தான். அந்த மாடு பேர் வேறு வெங்கடேஷ். அவங்க ஆமான்ற மாதிரி அந்த பெல் அடிச்சுது. அதுக்குள்ளே ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு நான் நினைக்கும் போது பெல் அடிச்சுது. அப்போ அந்த பெருமாளே அந்த இதுவாக வந்து அந்த மாடு ரூபத்தில் வந்து ஆமான்னு பெருமாளோ விஷ்ணுவோ எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த அமானுஷ்யத்தோடு நிற்காம இன்னைக்கு பெருமாள் பெயரை கொண்டவங்களே வந்து அந்த சிலை மேலே அவங்க கால் பட்டு அது தூரம் போய் உழத்தோடு இல்லாமல் லைட்டாக அந்த இடத்துல வீரல் விட்டுடுது. சரி, இது என்றைக்குமே நம்ம வச்சுக்க முடியாது, எடுத்து போய் வச்சலாம், இதையும் தண்ணியில் கரைச்சிடலாம், எதனா பண்ணிட்டா போகுது, சரி இருக்கட்டும்னு நினைக்கிறோம் தவிர அந்த பர்சன் மேலே கோபம் வராது போயிடுச்சு எனக்கு. ஏன்னா உடனே ராஜமாதங்கி எனக்கு நிறைய விஷயத்தை மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ராஜமாதங்கி இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மாதிரி என்ன ஆகுதுன்னா, ராஜமாதங்கிக்கு ஒரு பவரு, ராஜமாதங்கியிலேருந்து காமாக்கியா வரைக்கும் போகுது, அதுக்கு ஒரு பவரு. அதுக்கப்புறம் அப்படியே கமலாத்மிகான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா கிட்ட போகுது. அது சதிதேவி, பார்வதி, எல்லா அம்மன் ரூபங்களும் ஒரே ரேடியோ ஸ்டேஷன் தள்ளுற மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. அதில் உனக்கு சம்மந்தப்படாத உனக்கு எதிரிகளோ இல்லது உனக்கு பிரச்சனை செய்யவங்களுக்கோ சாதகமாக சில அம்மன்கள் சில கடவுள்கள் இருக்கும். அதாவது எனக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அந்த மாதங்கி வந்திருக்கிறாங்க. ஆனால்
வேறு ஒரு தெய்வம், அது நான் அந்த வாராகின்னு சொல்ல வரல, வேறு ஏதோ ஒரு தெய்வம் வந்து என்ன பண்ணுதுன்னா, உனக்கு நல்லது செய்யறதுக்காக மகாஏழ அமாவாசையிலேருந்தே ஆவணி மூல சித்தர் மூலமாக அனுப்பப்பட்ட எனக்கு அந்த எந்திரத்தில் ஒரு மகா சக்தி வந்துருச்சு. ஆனால் அந்த என்னுடைய சக்தி உனக்கு உதவக்கூடாது என்று வேறு ஒரு சக்தி தடுக்கின்றது அப்படின்ற அளவுக்கு எனக்கு மாதங்கி வந்து சூட்சுமமாக சொல்கிறாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த அம்மா மேலே சந்தேகம் வர மாட்டேங்குது. அமானுஷ்ய சக்தி இருக்குது, ராத்திரியில் பார்த்தா தலை இந்த பக்கங்குதுன்ற பார்க்குறேன், அவ்வளோ இருந்து கூட என் மைண்டுக்குள்ளே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் இது. நேற்றும் அந்த திருமலை, இன்றைக்கும் அந்த கண்ணன் ரூபை கிருஷ்ண ரூபை வந்து ஏதோ நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நான் என்றைக்குமே இந்த சிலையை நம்ம வச்சுக்கலாம், ஆவணி மூல சித்தர் மாலையே இவரையும் வச்சுக்கலாம். சரஸ்வதி மட்டும் அவங்க வீட்டத்தில் நதியில் கரைக்க சொன்னதுனால அதனால் முடிஞ்சால் பீச்சுக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம தண்ணியில் கரைச்சி வீட்டில் இருக்கிற செடிங்களில் வச்சிடலான்னு தான் இருக்குது. இந்த அம்மாவை அப்படியே வைக்கலாம். முன்ன ஏதோ இந்த அம்மா மேலே நம்மளுக்கு கோவம் வந்தது, நம்மளுக்கு இந்த அம்மா மேலே நம்மளுக்கு கோவம் வந்ததோ, இல்லை நமக்கு இந்த அம்மா மேலே கோவம் வந்ததோ, இப்போ ஒரு வேளை இனிமேல்ட்டு நான் உனக்கு சாதகமாக இருக்கிறேன்னு ஒரு வேளை இருப்பாங்க போல, இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டுங்கிறேன். ஆனால் அமானுஷ்ய சக்தி உள்ளேருந்து வெளிப்பட்டு இருக்குது. அப்போ மாதங்கி சொல்கிறாங்க, இத்தனையும் சொல்லப்போனால் மாதங்கியினுடைய ரூபமே இன்னொரு ரூபமும் வாராகி, அதனால தான் அது அப்படி வருது செஞ்சா. ஆனால் அந்த அம்மன்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சியில் உன்னுடைய கர்மாப்படி உன்னுடைய ஜெனரேஷனுக்கு இந்த அம்மன் வரைக்கும் தான் உனக்கு, இந்த குலதெய்வம் தான் உனக்கு ஏற்றுது. ஆனால் அந்த குலதெய்வத்தை தாண்டி வேறு சில தெய்வங்களுக்கும் உனக்கும் அதுக்கும் வேறு விதமான ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். இப்போ குருவுக்கும் சனிக்கும் ஆகாதுன்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பிளானெட்டு. அப்படி சொன்னால் நம்மளுக்கு கோவம் வராது. இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த அம்மன் உனக்கு ஆகாது அந்த அம்மன் ஆகாதுன்னா இப்போ இவங்களுடைய பக்தியாக இருக்கிறவங்களுக்கு இதுவாக வரும். ஒரு பிளானெட் வந்து இந்த பிளானெட்டுக்கும் அந்த பிளானெட்டுக்கும் ஆகாதுன்ற மாதிரி ஆவணி மூல சித்தர் எனக்கு மாதங்கியை கொண்டு வரார். ஆனால் மாதங்கிக்கு புரியுது, மாதங்கி பர்பஸாகவே மாதங்கியை எதிர்த்து சண்டை போட்டு அவங்கள அமுக்கி வேறு ஒரு சக்தி வந்து அந்த மாதங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சக்தி செயல்படக்கூடிய விஷயத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு அந்த மாதிரி சொன்னாங்க எல்லாம். அப்புறம் என்ன பண்ணேன், இப்போ நான் அந்த வீடியோ ஒன்று நாளைக்கு போடுறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, நான் என்ன பேசிகிட்டு இருக்கனோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சாமி வந்து அந்த சொல்கேட்ட பிள்ளையார்கிட்ட இருக்கும். அவங்க விஜயதசமிக்காக சரி நம்ம இந்த விஜயதசமியாகவும் இருக்குது. எப்பவுமே சொல்லுவேன், வருஷம் ஒவ்வொரு விஜயதசமிக்கு கடந்த 7 வருடமாக ஒரு கான்ட்ரோவர்ஸான ஒரு பிரச்சனையான விஷயம் எனக்கு இருக்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இன்றைக்கான விஷயம் இதுதான். இன்றைக்கி விஜயதசமியில் அந்த ஒரு கண்ணன் பெயரை கொண்டவங்க, கிருஷ்ண பெருமாள் பெயரை கொண்டவங்க வந்து இது காலில் பட்டு இது பண்ணுறதோடு இல்லாமல் மாதங்கி சில விஷயங்களை சொன்னாங்க எனக்கு. ஒரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விடாத மாதிரி ஒரு சக்தி தடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சேம் சக்தி தான் கடந்த 3-5 வருஷமாக உனக்கு இருக்கிற வேதனைகளுக்கும் காரணமாக சூட்சுமமாக உன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபேவராக பண்ணுறக்கூடிய சக்தியாக அது இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு செகண்டில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி சொல்லிட்டு அங்கே எடுத்துன்னு போயிட்டு வச்சேன். அங்கே எடுத்துன்னு போய் வச்சு வண்டி இல்லை, எனக்கு நடந்தே தான் போனேன், வண்டி சர்வீஸுக்கு விட்ருக்கேன். சரி நடந்தே தான் இந்த மாதிரி உடஞ்சிடாது, அட்லீஸ்ட் அங்கே எடுத்துன்னு போகிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா அங்கே எல்லா இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த சிலைங்களை வச்சுருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம அதை சொல்லிட்டு இந்த தண்ணியிலையும் கரைக்க வேணாம், நம்ம பிள்ளையார்கிட்ட எடுத்து போய் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் அழுக்காக பத்திரமா பிடிச்சி எடுத்துன்னு போய் அங்கே வைக்கிறேன். வச்சா அந்த இடத்துல மரத்தோடு மரமாக வச்ச மாதிரி அது கல் சிலையோ என்ன தெரியல, யாரோ எடுத்துன்னு வந்து வச்சு அதுக்கு பூஜையே டெய்லி பண்ணுறாங்க போல். அங்கே விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கு மஞ்சள்லாம் பூசி அந்த அம்மன் ஏன்னு அந்த அம்மா நான் மைண்டில் பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்தா கமலாத்மிகான்ற மாதிரி இருக்குது, மாதங்கியினுடைய இன்னொரு ரூபம் அந்த கமலாத்மிகா மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் அப்போ தான் வந்து கவனிக்கிறேன் தாமரையும் இருக்குதுன்றது. தாமரையும் அங்கே சைடில் வச்சுருந்தது. அப்புறம் தான் பார்க்குறேன் கமலாத்மிகான்ற மாதிரி எனக்கு பக்காவாக தெரிஞ்சது. அந்த வீடியோவை நாளைக்கு போடுறேன் நான். அதில் நான் அந்த கமலாத்மிகான்றது வீடியோவை அந்த இதுக்கு பக்கத்தில் இந்த அம்மாவை வச்சுட்டேன். அங்கே இருக்கிறவங்க 2 பேர், அவங்கள 2 பேரையுமே நான் ஒரு லக்ஷ்மி சரஸ்வதின்ற மாதிரி பார்ப்பேன். ஒருத்தர் டாக்டர், அவங்க பேர் வந்து மறந்து போச்சு, அவங்களும் இன்னொருத்தர் பேர் அவங்க சிஸ்டர் தேவி. அவங்க 2 பேருமே வந்து என்கிட்ட பின்னாடி வந்து ஏதோ ட்ரெஸ் வந்து ஏதோ ஒன்று மாட்டிகிட்டு இருக்குது எதுலையோன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கரெக்டாக இந்த வாராகி இதுவை நான் வைக்கிறேன் கீழே. அப்போ இவங்க பின்னாடி வந்து என்னுடைய ட்ரெஸ் ஏதோ மாட்டி இருக்குதுன்னு அதில் நீக்கி விடுறாங்க. அவங்க 2 பேர் பார்த்தாலுமே 2 தேவிகளை பார்த்த மாதிரி நினைப்பேன் நான். ஒருத்தர் பேர் அதில் தேவி, இன்னொருத்தர் பேர் டாக்டர், அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. அவங்க 2 பேரையுமே பார்க்கும்போதெல்லாம் 2 தேவிகள் காட்சி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறது உண்டு. அவங்க வந்து என் ட்ரெஸ்ஸில் ஒரு இடத்துல மாட்டி இருக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து விட்டுட்டு இது என்ன சிலைன்னு கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் இந்த விஷயத்தெல்லாம்.
இதெல்லாம் சொல்லலை. இது வெறும் அது இந்த ஓட்டை விட்டுட்டுருக்குது அப்படின்னாங்க. இல்லை அது ஒருத்தரோட கால் பட்டு அது கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால தான் எடுத்து வந்து வச்சேன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆமாம், இது வாராகி மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, நீங்கள் செஞ்சீங்களா அப்படி கேட்டாங்க. ஆமாங்க, அது கொஞ்சம் லிக்விடாக போயிடுச்சு அந்த களிமண், அதனால் அப்படி பண்ணேன்னு சொன்னேன். அவங்க 2 பேரையும் கூட நான் எப்பவுமே சூட்சுமமாக தேவிகள்னு நினைப்பேன். 2 பேருமே அவங்க கரெக்டாக வந்து என்கிட்ட இதை பற்றி விசாரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். இந்த ஒரு சக்தி இது ரொம்ப எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பினாலும் அது பார்க்குதே, இதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குதே, இது ஜீபம்பா மாதிரி நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வச்சுக்கணுமாண்ணா அப்படின்னு இருந்தது எனக்கு. தலைகளே திருப்புற மாதிரிலாம் இருக்குதே, சரி ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் வச்சுக்கணுமானா நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் கஜகம்பமான ஒரு ஆள் இந்த துவாரக பாலகர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டில், எதிரிங்களுக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம சைடில் வச்சுக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு செகண்டில் அந்த கோலம் நான் எந்திரம் போட்டுக்கிறேன் பாருங்கள் நடு ஹாலில், அதுக்கு ஒரு சக்தி இருக்குது பயங்கரமாக. ஏன்னா அந்த அவங்க கால் பட்டதோடு இல்லாமல் இது போய் தூரம் விழுந்ததோடு இல்லாமல் அந்த சுற்றி ஒரு கட்டு போட்ட மாதிரி ஓரம் ஃபுல்லாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஓரம் ஃபுல்லாக கோடு வருது இல்லைங்களா, அது ஒரு பவுண்ட்ரி மாதிரி. அந்த பவுண்ட்ரியை கழிச்சிச்சு. அது போயிட்டு இது தூரம் போய் விழுந்ததில் அந்த பவுண்ட்ரியை ஓப்பன் பண்ணிடுச்சு. அந்த கோலத்துக்கு சக்தி இது. ஆனால் அந்த கோலத்தை இது கீழே விழுறது மூலமாக கலைக்குது. அந்த கமலாத்மிகா ஒரு விதமாக புரிவிக்கிறாங்க. அது வந்து அந்த கோலத்தினுடைய அந்த ஓரத்தில் இருக்கிற இது வந்து ஓப்பன் பண்ணி கலைச்சிடுது ஓரத்தில் கொஞ்சம். அப்புறம் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணேன். அப்புறமா வந்து இது தொடர்ந்தே ஒரு 4-5 வருஷமாக அந்த அம்மாவுக்கு எனக்கும் ஒரு வாரம் உண்டு. சரி இந்த முறை இப்படி இருக்கட்டும் அப்படின்லாம் பார்த்தா இந்த அம்மா கடைசியில் ராஜமாதங்கி இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு. நீ வந்து இது சில பேருக்கு இந்த குலதெய்வம், சில பேருக்கு காட்டேரி, சில பேருக்கு வந்து முனீஸ்வரன்லாம், சில பேருக்கு அவங்க வீட்டில் மொட்டை அடிச்சாங்கலாம் இது பண்ணாங்கலாம், இவங்க போக மாட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது பொழுது. ஆனால் எனக்கு ராஜமாதங்கி சொல்கிறாங்க பாரு, ராஜமாதங்கி எனக்கு உணர்த்துறாங்க பாருங்க. அதே மாதிரி விஷ்ணுவும் அதில் ராஜமாதங்கி மட்டும் இல்லாமல் விஷ்ணுவும் வந்து அதில் அந்த நேற்று வந்த அந்த திருமலைன்ற குட்டி பையன் இன்றைக்கி வந்த அந்த விஷ்ணு ரூபத்தில் அந்த அம்மாவை இன்றைக்கி வந்தவர் அவர் கால்பட்டு அந்த மாதிரி தூரம் விழலைன்னா நான் என்றைக்குமே அப்படியே தான் இருந்திருப்பேன். எனக்கு அந்த அம்மா கண்ணு திரும்பி பார்த்தாலும் தலை திரும்பி பார்த்தாலும் எனக்கு எந்த இதுவும் வந்திருக்காது, புரிஞ்சிருக்காது. அது விஷ்ணுவும் இதில் வந்து செயல்பட்டார் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு. ராஜமாதங்கியும் சொன்னாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தேன். அங்கே போனவுடனே அந்த பிள்ளையார்கிட்ட அந்த ஒரு கமலாத்மிகாவை நான் பார்க்க முடிஞ்சது என்னால் அந்த இடத்துல. அதை நாளைக்கு போடுறேன் அந்த கிளிப்பை. தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.